Hello students, இந்த வீடியோல நம்ம disaccharides என்னன்னு பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சுக்ரோஸ் மட்டும் இந்த வீடியோல பார்ப்போம். So sugars that give two monosaccharides on hydrolysis are called disaccharides. So எந்த sugars எல்லாம் ஹைட்ரோலைஸ் பண்ணும் பொழுது ரெண்டு மோனோசாக்ரைட்ஸ் ரெண்டு சிம்பிள் சுகர்ஸை கொடுக்குதோ அது எல்லாத்தையும் நம்ம டைசாக்ரைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஹைட்ரோலைசிஸ் நடக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கேட்டலிஸ்ட் கண்டிப்பா தேவை. ஸோ கேட்டலிஸ்ட் வந்து ஒன்று டைல்யூட் ஆசிட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம், அதாவது டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிடோ அல்லது டைல்யூட் HClO ஆட் பண்றோம் அப்படின்னா ஹைட்ரோலைசிஸ் நடக்கும். அப்படி இல்லைன்னா என்சைம்ஸ் ஆட் பண்ணும் பொழுதும் ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் டைசாக்ரைட்ஸ் பாசிபிள். ஸோ இப்போ என்சைம்ஸ் அப்படின்னா இன்வெர்டேஸ், எக்ஸாம்பிளுக்கு நம்ம இன்வெர்டேஸ் எடுத்துக்கலாம். ஸோ இங்க ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹைட்ரோலைசிஸ் ஆர் கேட்டலைஸ்டு பை டைல்யூட் ஆசிட்ஸ் ஆர் பை என்சைம்ஸ். ஸோ டைசாக்ரைட்ஸ் அப்படின்றது எதெல்லாம் வந்து ஹைட்ரோலைஸ் பண்ணும் பொழுது ரெண்டு மோனோசாக்ரைட்ஸை கொடுக்குதோ அதெல்லாம் டைசாக்ரைட்ஸ். ஸோ ஹைட்ரோலைசிஸ் டேக்ஸ் பிளேஸ் ஒன்லி இன் த பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட் மே பி அ டைல்யூட் ஆசிட்ஸ் ஆர் மே பி அன் என்சைம். இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்து ரெண்டு மோனோசாக்ரைட்ஸ் இங்க நம்ம சொன்னோம் இது வந்து ஹைட்ரோலைஸ் பண்ணா ரெண்டு மோனோசாக்ரைட்ஸ் கொடுக்குது அப்படின்னு. ஸோ உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ரெண்டு மோனோசாக்ரைட்ஸும் ஒன்னோட ஒன்று எப்படி கம்பைன் ஆகி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மோனோசாக்ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் மோனோசாக்ரைட்னுடைய ஆனோமெரிக் கார்பன், ஸோ இது மோனோசாக்ரைட் 1, அதுல இருக்கக்கூடிய ஆனோமெரிக் கார்பன் மோனோசாக்ரைட் 2, அதுல இருக்கக்கூடிய OH குரூப் கூட இன்டராக்ட் பண்ணும், ரியாக்ட் பண்ணி இதுக்கும் நடுவுல ஒரு லிங்கேஜ கொடுக்கும். ஸோ இந்த லிங்கேஜுக்கு பேரு ஆக்சைடு லிங்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆக்சிஜன் மூலமா இந்த மோனோசாக்ரைடு 1ம் இந்த மோனோசாக்ரைடு 2ம் என்ன ஆகுது, கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த ஆக்சைடு லிங்கேஜ நம்ம கிளைகோசிடிக் லிங்கேஜ் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ ஒரு மோனோசாக்ரைடு இன்னொரு மோனோசாக்ரைடு கூட கிளைகோசிடிக் லிங்கேஜ் மூலமா கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சுக்ரோஸ், லாக்டோஸ், மால்டோஸ் இதெல்லாம் வந்து டைசாக்ரைட்ஸுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஸோ அடுத்து நம்ம இதுல வந்து சுக்ரோஸ் வந்து பார்ப்போம். ஸோ சுக்ரோஸ், ஸோ சுக்ரோஸை நம்ம ஜென்ரலாக வந்து டேபிள் சுகர் அப்படின்னு சொல்லுவோம். வீட்டில எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து சுக்ரோஸ் தான். ஸோ இந்த சுக்ரோஸ் நம்ம எங்கேருந்து எடுக்கலாம், எதில் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னா கேன் சுகர், கரும்புல இருந்து எடுக்கலாம், அண்ட் சுகர் பீட்ஸ். இப்போ ஹனில கூட வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த சுக்ரோஸ் இருக்கும். ஸோ வெறும் சுக்ரோஸ் மட்டும் ஹனில இருக்காது. ஹனில பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் மிக்ஸ்சர் ஆஃப் சுக்ரோஸ், குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ். ஸோ ஹனி அப்படின்றது இட் இஸ் அ மிக்ஸ்சர் ஆஃப் இந்த மூணு சுக்ரோஸ், குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் சேர்ந்தது. இந்த ஹனி பீஸ்ல, ஸோ இந்த தேனில ஒரு என்சைம் இருக்கும், அந்த என்சைமுக்கு பேரு இன்வெர்டேஸ். ஸோ இந்த என்சைம் என்ன பண்ணும் அப்படின்னா சுக்ரோஸை, ஸோ இன்வெர்டேஸ் இது என்சைம், இது என்ன பண்ணுது அப்படின்னா சுக்ரோஸை வந்து குளுக்கோஸ் ஆகவும் ஃப்ரக்டோஸ் ஆகவும் மாற்றும். ஸோ இந்த மிக்ஸ்சராக தான் நம்மளுக்கு கிடைக்கும். எப்போதுமே சுக்ரோஸை நம்ம ஹைட்ரோலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மிக்ஸ்சர் ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் கிடைக்கும். நம்மளுக்கு வேணும்னா அதுல இருந்து நம்ம டிஸ்டிலேஷன் பண்ணி குளுக்கோஸையும் ஃப்ரக்டோஸையும் தனித்தனியா பிரிச்சுக்கலாம். ஸோ ஹனி பீஸ் என்ன பண்ணுது, அதுல இருக்கக்கூடிய அதுகிட்ட இருக்கக்கூடிய அந்த இன்வெர்டேஸ் என்சைமை யூஸ் பண்ணி குளுக்கோஸையும் ஃப்ரக்டோஸையும் கொடுக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு கம்பெனியில் ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம சுக்ரோஸ்லேருந்து குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல டைல்யூட் ஆசிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிடோ அல்லது டைல்யூட் HClO யூஸ் பண்ணி
இண்டஸ்ட்ரீஸில் வந்து நம்ம சுக்ரோஸை ஹைட்ரோலைஸ் பண்ணுறோம். இப்போது சாதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சுக்ரோஸ் வந்துட்டு இதனுடைய ரொட்டேஷன் ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் வேல்யூ என்ன அப்படின்னா +66.6 டிகிரிஸ். ஸோ இது வந்து ஒரு டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டர். இதனுடைய சொல்யூஷன் வந்துட்டு டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி. ஸோ இது ஹைட்ரோலைஸ் ஆகி இதுலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் பார்த்தோம்னா குளுக்கோஸினுடைய ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் வேல்யூ வந்து 52.5 டிகிரிஸ். ஸோ இதுவும் வந்து ஒரு டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி. ஆனால் ஃப்ரக்டோஸ் பார்த்தோம்னா அதனுடைய ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் 92.4 டிகிரிஸ். இது வந்து லீவோ ரொட்டேட்டரி. ஸோ இந்த சுக்ரோஸும் குளுக்கோஸும் வந்துட்டு பிளேன் போலரைஸ்ட் லைட்டாக கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணிச்சுன்னா ஃப்ரக்டோஸ் வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் என்ன பண்ணும் பிளேன் போலரைஸ்ட் லைட்டை சுற்றும். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஹைட்ரோலைசிஸ் பண்ணும் பொழுது இந்த குளுக்கோஸ் வந்து டெக்ஸ்ட்ரோவும் ஃப்ரக்டோஸ் வந்து லீவோ ரொட்டேட்டரியாவும் இருக்குது. ஆனால் இதில் வேல்யூ கம்பேர் பண்ணோம்னா குளுக்கோஸை விட ஃப்ரக்டோஸினுடைய ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால இந்த மிக்ஸ்சர் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் நம்மளுக்கு தனித்தனியாக கிடைக்காது, ரெண்டுமே சேர்ந்து தான் கிடைக்கும். இந்த மிக்ஸ்சர் வந்து லீவோ ரொட்டேட்டரியா தான் இருக்கும். ஏன் லீவோ ரொட்டேட்டரியா இருக்குது? ஏன்னா குளுக்கோஸினுடைய ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் வேல்யூவை விட இந்த ஃப்ரக்டோஸினுடைய ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால இந்த மிக்ஸ்சர் ஹோலா வந்து லீவோ ரொட்டேட்டரியா இருக்கு. ஸோ இது எப்போ நடக்குது? சுக்ரோஸை ஹைட்ரோலைஸ் பண்ணும் பொழுது இந்த ரொட்டேஷன் ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் என்ன ஆயிடுது, அதாவது ஆப்டிக்கல் ரொட்டேஷன் வந்துட்டு டெக்ஸ்ட்ரோல இருந்து லீவோவா கன்வெர்ட் ஆயிடுது. அதனால இந்த மிக்ஸ்சரை நம்ம என்னன்னு சொல்றோம்? இன்வெர்ட் சுகர்னு சொல்றோம். சரியா? ஸோ இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சுக்ரோஸ் வந்து டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி, அதுலேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய குளுக்கோஸும் டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி, ஆனால் ஃப்ரக்டோஸ் வந்து லீவோ ரொட்டேட்டரி. ஸோ டெக்ஸ்ட்ரோ வேல்யூவை விட லீவோ வேல்யூ வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஆஸ் அ ஹோல் இந்த மிக்ஸ்சர் வந்து லீவோ ரொட்டேட்டரியா இருக்கும். ஸோ எதனால இந்த லீவோ ரொட்டேட்டரி வருது அப்படின்னா சுக்ரோஸ் வந்துட்டு ஹைட்ரோலைஸ் ஆகும் பொழுது ஆப்டிக்கல் ரொட்டேஷன் டெக்ஸ்ட்ரோல இருந்து லீவோவா போறதுனால இந்த மிக்ஸ்சரை நம்ம இன்வெர்ட் சுகர் அப்படின்னு சொல்றோம். ஸோ சுக்ரோஸை வந்து நம்ம on heating slowly and carefully melts and when allowed to cool it solidifies to pale yellow glassy mass called barley sugar. ஸோ நம்ம வந்து சுக்ரோஸை வந்து ஸ்லோவா ஹீட் பண்ணி அதை அப்படியே மெல்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மோல்டன் ஃபார்மை வந்து அப்படியே ஸ்லோவாக நம்ம கூல் பண்ண விட்டோம் அப்படின்னா அது வந்து சாலிட் ஃபார்முக்கு போகும்பொழுது அது என்ன மாதிரி மாறுது அப்படின்னா பேல் எல்லோ கலர் கிளாசி சப்ஸ்டன்ஸாக மாறும். அந்த எல்லோ கிளாசி சப்ஸ்டன்ஸை நம்ம என்னன்னு சொல்றோம்னா பார்லி சுகர் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் when heated to 200 degrees Celsius it loses water to form brown amorphous mass called caramel. ஸோ அதே அந்த சுக்ரோஸை வந்து நம்ம ஒரு 200 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு ஹீட் பண்ணும் பொழுது அதில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிக்யூல் என்ன ஆக ஆரம்பிக்கும், வெளியில் போயிட்டு அது வெறும் ஒரு ப்ரௌன் கலர் சப்ஸ்டன்ஸாக மாறும். அந்த ப்ரௌன் கலர் சப்ஸ்டன்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கேரமல் அப்படின்னு சொல்கிறோம். அதே வந்து சுக்ரோஸை நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக ஹீட் பண்ணுறோம், அப்படியே கண்டினியூஸாக ஹீட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா on strong heating it charged to almost pure carbon giving the smell of burnt sugar. என்ன ஆக ஆரம்பிக்கும், வாட்டர் மாலிக்யூல் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அதுல வெறும் கார்பன் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த கார்பன் மட்டும் இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன மாதிரி ஒரு ஸ்மெல் கிடைக்குது? ஸ்மெல் ஆஃப் பர்ன்ட் சுகர். நம்ம சொல்லுவோம் இல்லையா, சக்கரை தீஞ்சு போன வாசனை வருது அப்படின்னு சொல்றோம்ல, எப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வரும்னா அந்த சுக்ரோஸ்ல இருக்கக்கூடிய வாட்டர் மாலிக்யூல்ஸ் எல்லாம் வெளியில போயிட்டு வெறும் கார்பன் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த கார்பன் இந்த மாதிரி ஒரு ஸ்மெல்ல நம்மளுக்கு கொடுக்குது. அடுத்து நம்ம இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்க்கணும். ஸோ ஸ்ட்ரக்சர் இங்க நான் வரைகிறேன், நீங்க வந்து வீடியோ பார்க்கும்போது கூடவே அந்த ஸ்ட்ரக்சரை வந்து உங்க நோட்ல வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சுக்ரோஸ் அப்படின்றது குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் கம்பைன் ஆகி நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரு. ஸோ நம்ம வந்து இந்த சைடு ஃபர்ஸ்ட் வந்துட்டு குளுக்கோஸ் போட போறோம், அந்த பக்கம் வந்துட்டு ஃப்ரக்டோஸ் போட போறோம். ஸோ இந்த பக்கம் குளுக்கோஸ் அப்படின்னா நம்ம 6 மெம்பர்ட் ரிங் போடணும், ஃப்ரக்டோஸ்னா நம்ம 5 மெம்பர்ட் ரிங் போடணும். ஸோ இங்க நம்ம வந்து ஆல்ஃபா குளுக்கோஸ் போட போறோம்.
CH2OH H HOH. So OH H இங்க H இங்க OH. இப்போ இந்த பக்கம் வந்துட்டு நம்ம வந்துட்டு fructose போடுவோம். So fructose வந்து 5 membered ring. இங்கேயும் இங்க வந்து நம்ம பீட்டா fructose போட போறோம். So HCH2OH OH H HOH இந்த இடத்துல CH2OH. So இங்க என்ன ஆகும்? H இருக்க போது. So இந்த இடமும் ஆக்சிஜன் மூலமா கனெக்ட் ஆக போகுது. So இதுதான் நம்ம இங்க என்னன்னு சொல்றோம்? கிளைகோசிடிக் லிங்கேஜ் அப்படின்னு சொல்றோம். So இப்போ இது எத்தனாவது கார்பன் அப்படின்னு பார்த்தோம்னா இது குளுக்கோஸினுடைய ஃபர்ஸ்ட் கார்பன். இது வந்து ஃப்ரக்டோஸினுடைய செகண்ட் கார்பன். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன் இது. ஸோ இது வந்து செகண்ட் கார்பன். இப்போ இங்க என்ன நடந்திருக்கு? குளுக்கோஸினுடைய கார்பன் 1ம் ஃப்ரக்டோஸினுடைய கார்பன் 2ம் என்ன ஆகுது? ஆக்சிஜன் லிங்கேஜ் மூலமா ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த லிங்கேஜ் அப்ப நம்ம என்ன சொல்லலாம்னா எந்த கார்பனும் எந்த கார்பனும் லிங்க் ஆயிருக்குன்றத பேரோட நம்ம கொடுக்கணும். அதனால இந்த லிங்கேஜுக்கு பேரு ஆல்பா. ஸோ எதனுடைய ஃபர்ஸ்ட் கார்பனோ அதை தான் நம்ம கொடுக்கணும். ஆல்பா 1, இது 2 கிளைகோசிடிக் பாண்ட். ஸோ இப்போ இதுக்கு நம்ம வந்து இதை வந்து சாதாரணமாக நம்ம என்னன்னு சொல்றோம்? சுக்ரோஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஸ்பெசிஃபிக்கா இதுக்கு நம்ம பேர் எழுதுறோம் அப்படின்னா எப்படி எழுதும்? இது வந்து ஆல்பா டி குளுக்கோஸ். ஸோ இது வந்து பைரனோ ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால இதை நம்ம எப்படி சொல்லியிருப்போம்? ஆல்பா டி குளுக்கோ பைரனோஸ் சொல்லியிருப்போம். இது வந்து ஃபியூரனோ ஸ்ட்ரக்சர்ன்றதுனால இதுக்கு நம்ம பீட்டா டி ஃப்ரக்டோ ஃபியூரனோஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ இது வந்து நம்ம ஒன்னா சேர்த்ததுனால இதனுடைய பேர் என்னவா மாறும்? ஆல்பா டி கிளைகோ பைரனோசில் பீட்டா டி ஃப்ரக்டோ ஃபியூரனோசைடுன்னு ஆகுது. ஸோ சுக்ரோஸினுடைய பேர் பார்த்தோம்னா ஆல்பா டி கிளைகோ பைரனோசில் பீட்டா டி ஃப்ரக்டோ ஃபியூரனோசைடு. நம்ம இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த குளுக்கோஸ்ல இருக்கக்கூடிய கார்பனைல் கார்பனும் இந்த ஃப்ரக்டோஸ்ல இருக்கக்கூடிய இந்த கார்பனைல் கார்பனும் ரெண்டுமே என்ன ஆயிடுது? இந்த கிளைகோசிடிக் லிங்கேஜ்ல இன்வால்வ் ஆகுறதுனால இந்த இடத்துல வந்து ரெடியூசிங் குரூப் எதுவுமே இல்லை. சுக்ரோஸ்ல வந்து எதுவுமே ரெடியூசிங் குரூப் இல்லாததுனால சுக்ரோஸை வந்து நம்ம நான் ரெடியூசிங் சுகர் அப்படின்னு சொல்றோம். So sucrose வந்துட்டு it will not reduce Tollens reagent and Fehling solution. So aldehyde group அல்ல இருந்தா மட்டும்தான், அதாவது கார்பனைல் குரூப்ஸ் இருக்குது அதுலயும் ஸ்பெசிபிக்கா ஆல்டிஹைடு குரூப் இருக்குது அப்படின்னா அது வந்து டாலன்ஸ் ரியேஜென்ட்டையும் ஃபெல்லிங் சொல்யூஷனையும் ரெடியூஸ் பண்ணும். ஸோ சுக்ரோஸ்ல 2 கார்பனைல் குரூப்புமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கிளைகோசிடிக் லிங்கேஜ்ல இன்வால்வ் ஆனதுனால இந்த இடத்துல நம்மளுக்கு ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி இல்லாம ஸோ சுக்ரோஸ் வந்து நான் ரெடியூசிங் சுகரா இருக்கு. ஸோ இந்த டாபிக் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.